ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பமும் தேங்காய் பால் குருமாவும் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அதே சேம் கிளாஸ்க்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது 2யும் நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சா மாவு நல்லா பொங்கும். அதனால் நான் கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். இந்த மாவு கூட நான் உப்பு மட்டும் சேர்த்து புளிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இளநீ ஜூஸும் அதுக்கப்புறம் அந்த வழுக்கையும் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அந்த வழுக்கை இருந்ததுனால இளநீ ஜூஸு இதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு சைடிஷ் ரெடி பண்ணலாம். அதுக்கு சைடிஷ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். திக்கான தேங்காய் பால் வச்சுக்கோங்க, தண்ணியாக இருக்க வேண்டாம். ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கெட்டியான தேங்காய் பால், அதை எடுத்து ஊற்றிக்கணும். இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே இறக்கிடணும், ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி கரம் மசாலா இல்லை கறி மசாலா இல்லை சிக்கன் மசாலா அந்த மாதிரி ஏதோ ஒரு மசாலா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தழை போட்டு இறக்கணும். அப்படின்னா டேஸ்ட்டான தேங்காய் பால் குருமா ரெடி ஆயிரும். அப்புறம் என்கிட்ட ஆப்பக்கல் இல்லாததுனால நான் தோசைக்கல்ல இன்றைக்கி ஆப்பம் போட்டிருக்கேன். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றி எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிரும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குருமாவையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. குழந்தைங்களுக்குலாம் இந்த குருமா ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.